ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360 ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரோட்டு கடை சுண்டல் செய்யறது எப்படி. அதுக்கு நான் ஒரு 300 கிராம் வெள்ளை பட்டாணி எடுத்து நாள் நைட்டே ஊற வச்சு அது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சுண்டலை வேக வைக்கும் போது அதோட தண்ணியை கீழே ஊற்றிடாம அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சுண்டலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போறது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 5-6 சின்ன இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்டா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பேன்ல 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு பொடி, இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெயில நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பட்டாணி வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நம்ம 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக ஒரு 5-7 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். இந்த பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோட்டு கடை சுண்டல் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக தான் இருக்கும். இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுண்டலை அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த சுண்டல் கூட மசாலா வடை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா வடை ரெசிபி வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன்.